மோட்ரோலா அவங்களோட எட்ஜ் சீரியஸில் இப்போ புதுசாக மோட்ரோலா எட்ஜ் 70 ப்ரோ அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மோட்டோ சீரியஸில் என்ன டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே AMOLED அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 10 பிட் டிஸ்பிளே உள்ள AMOLED அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 Hz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எல்லா அப்ளிகேஷனுக்குமே இந்த 144 யூஸ் ஆகாது. சில பர்டிகுலர் கேம்ஸ்க்கு மட்டும் இந்த 144 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான், ரெகுலர் மோடில் இவ்வளோ போகாது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே லாங் டேர்ம் யூசேஜுக்காக உங்களுக்கு STSோட ப்ளூ லைட் ரெடக்ஷனும் அண்ட் STSோட மோஷன் பிளர் ரெடக்ஷன் சர்டிஃபிகேஷன் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் ஒரு Dimensity 8500 எக்ஸ்ட்ரீம் சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB LPDDR5X RAM ஆப்ஷனும் 256GB UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 Gen 2 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா BGMI மாதிரி கேம்ஸ் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லேயே ப்ளே பண்ணலாம். பட் இது ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் அப்படிங்கிறனால ஸ்னாப்ட்ராகன் அளவுக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ரெகுலர் டே டு டே யூசேஜில் தாறுமாறாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெவியாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 710 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கேயுமே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். ஆனால் இது 122 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக அவங்களால இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் என்ன சென்சார்னு பெருசாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ஒரு 50 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.9 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் சரி ரே கேமராலையும் சரி உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அண்ட் 5 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் என்னதான் 6500 mAh கொடுத்தாலுமே இந்த ஃபோனோட திக்னஸ் வெறும் 6.99 mm திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 183 grams ஆஃப் வெயிட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோவோட ஓன் யூஐயான ஹலோ யூஐ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மோட்டோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக IP68, 69 அண்ட் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810Hக்கான டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 30,999 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 41,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக கம்பெனி சைட்லேருந்து கேஷ்பேக் ஆஃபராக உங்களுக்கு 2000 rupeesக்கான கேஷ்பேக் இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்க்கும் உங்களுக்கு 2000 rupeesக்கான கேஷ்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கணும் இதே ப்ரைஸ் ரேஞ்சு வேணும்னு நினச்சிங்கன்னா OnePlusோட Nord 6 இருக்குது. இதை விட பெட்டரான ப்ராசஸர், பெட்டரான பேட்டரி எங்கே இருக்கும், நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை போக்கோ கூட உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோவில் X8 Pro ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஃபோன்ஸில் நீங்கள் எந்த ஃபோனாலும் வாங்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.